பிரதமர் மோடி ஆட்சியில் சக்கர வியூகத்தில் நாடு சிக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வரி பயங்கரவாதத்தால் சிறு வணிகர்களும் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்தில் காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். நாடு முழுவதும் அச்சமான சூழல் பரவி உள்ளதாகவும் தனது பேச்சை பார்த்து பாஜக உறுப்பினர்கள் சிரித்தாலும் அவர்களும் அச்சத்தில்தான் உள்ளனர் என்று கூறினார். மகாபாரதத்தில் சக்கர வியூகத்தில் அபிமன்யு மாட்டிக்கொண்டதைப் போல இந்தியாவும் மோடி ஆட்சியில் சிக்கிக் கொண்டுள்ளதாக ராகுல் விமர்சித்தார். பாஜக அமைத்துள்ள அச்சமெனும் சக்கர வியூகத்தை இந்தியா கூட்டணி தகர்த்தெறியும் என்றும் பேசினார். चक्रव्यूह के बारे में थोड़ी रिसर्च की और पता लगा कि चक्रव्यूह का एक दूसरा नाम होता है पद्मव्यूह, मतलब लोटस फॉर्मेशन. तो जो चक्रव्यूह होता है स्पीकर सर, वो लोटस के शेप में होता है, कमल के फूल के शेप में होता है. 21वीं सदी में सर एक नया चक्रव्यूह तैयार हुआ है. स्पीकर सर वो भी लोटस की शेप में है सर, और उसका चिन्ह प्रधानमंत्री जी अपनी छाती पर लगा के चलते हैं. ராகுல் பேசிய போது அவையில் இல்லாதவர்கள் குறித்து பேசக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார். அப்படி என்றால் அவர்களை எப்படி குறிப்பிடுவது என ராகுல் காந்தி வினவினார். जो माननीय सदस्य का सदस्य नहीं है उसका नाम नहीं ले. आपने लिख के दिया है. आपने क्या आप उसकी पालना करना चाहते हो? சக்கர வியூகம் தொடர்பான ராகுலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் முழக்கமிட்டனர். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி புகைப்படம் ஒன்றை காட்ட முற்பட்ட போது சபாநாயகர் அதற்கு அனுமதி மறுத்தார். அதற்கு என்ன புகைப்படத்தை காட்டப் போகிறேன் என்று பார்க்காமலேயே ஏன் அனுமதி மறுக்கிறீர்கள் என்று ராகுல் வினவினார். 20 அதிகாரிகள் பட்ஜெட்டை தயாரித்த நிலையில் அல்வா கிண்டும் நிகழ்வில் ஒரு பழங்குடியினர் மற்றும் தலித் அதிகாரியை கூட காண முடியவில்லை என்று ராகுல் தெரிவித்தார். அப்போது அவையில் இருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிரித்தார். அதனைத் தொடர்ந்து இது நகைக்க வேண்டிய பிரச்சனை இல்லை என்று ராகுல் காந்தி கூறினார். 20 अफसरों ने हिंदुस्तान का बजट तैयार किया है. ஜிஎஸ்டி மூலம் வரி பயங்கரவாதத்தை மத்திய அரசு ஏவி உள்ளதாகவும் இதனால் சிறு குறு வணிகர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் கூறினார். जो हिंदुस्तान को रोजगार देते हैं, स्मॉल एंड मीडियम बिजनेसेस हैं, जो करोड़ों युवाओं को रोजगार देते थे, उन पर इस चक्रव्यूह ने आक्रमण किया. कैसे किया? नोटबंदी, जीएसटी और टैक्स टेररिज्म. 10 ஆண்டுகளில் 70 முறை போட்டித் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும் அது பற்றி பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட இல்லை என்றும் கூறினார். பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் எதுவும் இல்லை என்றும் அக்னிபாத் திட்டத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அக்னிபாத் தொடர்பாக ராகுல் காந்தி நாட்டை தவறாக வழிநடத்துவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம் தெரிவித்தார். लेकिन देश की सीमा की सुरक्षा जिन बहादुर जवानों के हाथों में रहती है, सेना के जवानों में, यह इतना संवेदनशील मुद्दा है इस देश की सुरक्षा का, और सेना से जुड़े हमारे अग्निवीर के जवानों को लेकर जो देशवासियों को गुमराह करने की कोशिश की जा रही है, उस संबंध में मैं कहना चाहता हूं. மத்திய பட்ஜெட்டில் கடந்த 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கல்விக்கு குறைந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார்.